ஹலோ பசங்களா, வெல்கம் டு த செஷன். ஸோ மார்க் ரூம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட வந்திருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த கிராஃப்ல இருந்து சொல்லி தர போறேன். ஓகே, கிராஃப்குள்ள மூவ் அப் ஆக ஆரம்பிச்சிடலாமா? ஸோ கிராஃப் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கிளியரா தெரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் அ வெலாசிட்டி அண்ட் திஸ் இஸ் அ டைம் பீரியட் கிராஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்? ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்ண நீங்க செக்மெண்டா பிரிக்கணும். 1 2 3 4 ஆல்ரெடி செக்மெண்ட் இங்க கிராஃப்லயே போட்டாச்சு. சோ அப்ப ஆக்சிலரேஷனோட ஃபார்முலாக்கு போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா acceleration is equal to change in velocity divided by change in time. So that is a v2 minus v1 divided by time t2 minus t1. அப்ப first acceleration ஓட values நான் இங்கக்குள்ள பாக்குறேன். That is a 0 to 20. அதுதான் என்னுடைய y axis velocity. So 20 minus 0 divided by time பாருங்க, இந்த இடத்துலயும் 0 to 20 தான் இருக்கு. So divided by 20. Therefore 1 meter per second. Then second segmentக்கு போகலாம். So second segmentல நான் இந்த இடத்துல பாக்குறேன். The acceleration is moves constantly. இப்படி straight line-ஆ போயிருக்கு. Therefore 20 minus 20 னு போட்டீங்கன்னா numerator becomes 0. Time 30 minus 20 னு சொல்லி y axisல போடலாம். Therefore 0 by anything is becomes a 0. That is a 0 acceleration. Next third கிராஃப்க்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம். சோ தேர்ட் ஒன் பாருங்க, இங்க 60 இங்க 20 ல இருந்து 60 வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு. சோ ஆக்சிலரேஷன் will becomes 60 minus 20 divided by the time is a 40 minus 30. அப்ப சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 4 meter per second. அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒன்க்கு நம்ம மூவ் அப் பண்றோம். இது 60 ல இருந்து இங்க டவுன்ஃபால் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ டவுன்ஃபால் ஆகும்போது the acceleration 0 minus 60 divided by 70 minus 40 தான். இதை சிம்பிளிஃபை பண்ணா minus 2 meter per second. அப்ப லாஸ்ட் ஒன் டீசிலரேட் ஆகுது. மைனஸ்ல வரும்போது அது டீசிலரேட் ஆகுது அப்படிங்கறதா இதுக்கான மீனிங். சோ அவ்வளவுதான். இதோட மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் பாத்தீங்கன்னா தேர்ட் செக்மெண்ட்ல கிடைக்கும். மினிமம் ஆக்சிலரேஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் நம்மளுடைய ஃபோர்த் செக்மெண்ட்ல கிடைக்கும். 0 ஆக்சிலரேஷன் செகண்ட் செக்மெண்ட்ல கிடைக்குதுன்னு ஹைலைட் பண்ணிட்டோம். இப்படிதான் ஒரு VT கிராஃப்ல இருந்து நீங்க ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும் பசங்களா. See you at the next class.